என்ன சொல்றது, தியேட்டர் அப்படியே பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஃபயர் எக்ஸிங்ஸ் எடுத்துட்டு போக சொல்லுங்க, போகும்போது ஃபுல்லா தீ பிடிச்சிடும் தியேட்டர், அந்த மாதிரி இருக்கு, வேற லெவல். வாய்ஸ் வர மாட்டேங்குது ப்ரோ, கத்தி கத்தி. படம் சூப்பரா இருக்குல்ல உண்மையிலேயே. தனுஷ் ஆக்டிங்லாம் அந்த மாதிரி, தனுஷ் ஆக்டிங்கு, ஜிவி மியூசிக்லாம் இன்னும் அந்த சத்தம் அப்படியே ஃபுல்லா கார்லயே வைப் ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ சத்து வைலன்ஸ் சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. சூப்பரா இருக்கு. ஆக்ஷன்ஸ்க்குலாம் சூப்பர் ப்ரோ. துப்பாக்கிட்ட டப்பு டப்புன்னு சொல்லுவாரு, அந்த சத்தம் அப்படி டங்குன்னு கேக்குது தியேட்டர்ல. நீங்க போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு லேகா இருக்கா ப்ரோ சொல்றாங்களா, மொக்கா பசங்க ப்ரோ, அவங்க சொல்றாங்க கேட்காதீங்க, போய் படத்தை பார்த்துட்டு சொல்லி நீங்களே ரிவ்யூ கொடுப்பீங்க பாருங்க உங்க இதுக்கு சேனலுக்கு. அந்த மாதிரி இந்த படம் உண்மையிலேயே சொல்றவெல்லாம் தண்டம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. மண்டை வலிக்குது, அதான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. ஓவர் தோசா இருக்கு மியூசிக், இதெல்லாமே பிஜிஎம் எல்லாமே ஓவர் தோசா இருக்கு. ஃபுல்லா கண்ணு ஃபைட்டு தான் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்குமே அப்படிதான் இருக்கு. கண்ணு தான் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. அவனை கொல்லாத விட்டு இவனை அடி போ அப்படின்னு சொல்லி அப்படிதான் இருக்கு கதை ஃபுல்லாவே. ஓவராலா அது வந்து எப்படின்னா ஒரு ஃபுல் ஃபைட்டு ஆக்ஷன், இது தெரியல, இதுதான் ஆக்ஷன் தான், ஒரு காமெடி இருக்காது, ஒண்ணுமே இல்லை, வெறும் ஃபைட்டு தான். நீங்க அதை பார்க்கணும். கன்னு ஃபைட்டு, அங்க ஒரு 10 இதோ கொளுத்துறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாவே. சில பேர் படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. இல்ல ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கான், அதுக்கு ஃபுல்லாவே ஃபைட் வச்சா பார்க்கவே முடியாது. ஒரு காமெடி சீன் இல்லையா அதுல, எதுவுமே இல்லை, காமெடி சீனும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே. போயிட்டு உக்காந்தானா மண்டை தான் வலிக்குது ஃபுல்லாவே. அதான் பிஜிஎம் அதுக்கும் ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கு. பட் ஆக்டிங் வைஸ் எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கதையில கொஞ்சம் காமெடி சீன்ஸ் அப்படி இப்படின்னு வச்சிருக்கலாம். அப்புறம் இந்த கர்ணன் நடிச்சார்ல, கர்ணனு, அதுக்கப்புறம் அசுரனு, 1001 சீனுக்குலாம் போயிட்டு வராங்க. அதெல்லாம் எத்தனை வந்து மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள. ஏதோ கோவிலை காப்பாத்துறன்னு சொல்லி, சிலையை காப்பாத்துறன்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் இருக்கு. கதை ஒரு இதுவா இல்லை, நெரேட்டிவா இல்லை, எங்க போறாங்க அவ்வளோ, அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ, செம்ம மாசா இருந்தது ப்ரோ. சிவராஜ் ப்ரோ என்ட்ரி நல்லா இருந்தது. செத்துட்டுன்னு கொஞ்சம் கிளைமேக்ஸ் வந்து செம்ம ட்விஸ்ட். உங்களை உட்காந்தே இல்லை, தொண்டை தனியா வத்தி போச்சு, கத்தினே தான் இருந்தோம் சும்மா. பிரியங்கா மகன் வேற லெவலில் பிஸ்டல் வச்சு சும்மா டமால் போட்டுங்க வேற மாதிரி ப்ரோ. லேக்லாம் இல்லை ப்ரோ, தரமா இருக்கு ப்ரோ. போயிட்டு இன்னொரு வருஷம் அடுத்த வர போறோம் ப்ரோ. மாசா ப்ரோ, பொங்கல் தனுஷ் பொங்கல் தான். ஜிவி பிரகாஷே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே தெரிவிக்க விட்டாரு ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் வெறும் டும்புல் தான் ப்ரோ. வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ படம். தனுஷ்காகவே பார்க்கலாம் ப்ரோ. டிஃப்ரெண்டாவா சில பேர் ட்ரிபிள் ஆர்ன்றாங்க, ட்ரிபிள் ஆர்லாம் இல்ல 3 பேர் செம்ம ஆக்டிங் ப்ரோ எல்லாமே. சில பேர் வந்து ஃபைட் சீக்வன்ஸா ஓவரா வச்சிருக்காங்க, படம் தலைவலிக்குது அப்படின்றாங்க. ஓவரா அப்படிலாம் எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை ப்ரோ. தரமா இருந்தது ப்ரோ படம், எல்லாருமே போய் பார்க்கலாம். சில பேர் அந்த படம் வந்து லேக் ஆகுது. லேக் ஆகுனா ப்ரோ அப்ப அவனுக்கு சரியா பார்க்கலன்னு அர்த்தம், அதுதான் அர்த்தம். யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் ஜெயிலர் என்ன வந்தாரு, இதெல்லாம் போய் பாருங்க. நான் எதை சொல்ல, படம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. சூப்பர் ப்ரோ. சிவராஜ்குமாரும் அவரும் சூப்பர் ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் செம்ம பயங்கரமா இருந்துச்சு. ரொமான்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை, பட் எல்லாமே ஓகே ப்ரோ. மியூசிக்லாம் சூப்பர் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கே இன்னும் சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா கான்செப்டோட பார்த்தா சூப்பராக இருக்கும் ப்ரோ. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வேற லெவல் ப்ரோ. தனுஷோட ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ.